கண்மணி அன்புன்னு அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, அன்பும் கண்மணியும் பார்த்திங்க அப்படின்னா மழையில் நனைஞ்சு ஜாலியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விளையாண்டுட்டு, மழையில் வந்து ஜாலியாக ரொமான்ஸோட ஒரு டான்ஸும் ஆடிட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே வந்து டயர்டில் அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கே அங்கே தூங்கின விஷயமே தெரியல, அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா பவித்ராவும் கார்த்திக்கும் பார்த்துட்டு, பரவாயில்லையே நல்ல தூக்கம் போல், நல்ல ரொமான்ஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா கலாய்ச்சிட்ருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே வெண்ணிலாவும் வருவாங்க. வெண்ணிலா வந்து இவங்க 2 பேரும் இங்கே தூங்கியிருக்காங்க ஒன்றா அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா கடுப்பாயிருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பவித்ராவும் கார்த்திக்கும் அவங்க 2 பேருமே வந்து வம்பிழுத்துட்ருப்பாங்க. ஓ மழையில் நனைஞ்சிட்டு அப்படியே இங்கேயே வந்து தூங்கிட்டீங்க, அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மழை வந்துச்சு சரி நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மழையில் கொஞ்சம் நேரம் விளையாண்டோம். அப்புறம் மழை நின்றுச்சு, அதுக்கப்புறம் எனக்காக செயற்கையாக மழையை வர வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து சொல்கிறாங்க. ஓ உங்களுக்காக செயற்கையாக மழை வர வைக்கிற அளவுக்கு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு எங்கள் அண்ணன் பண்ணியிருக்கானா, இப்போ எந்த அளவுக்கு உங்கள் மேலே லவ் வச்சுருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து வெண்ணிலா ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஆவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.